ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. எங்க பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களா இருப்பாங்க. ஏன்னா இது 1ஆம் தேதி மாலை போட்டுக்கிட்டு ஒரு மண்டலம் நியம நிஷ்டையோட விரதம் இருந்து ஐயப்பனை போய் தரிசனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு அலாதி சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். ஐயப்ப பக்தர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை மாதத்துக்காக காத்திருப்பாங்க. அப்படி ஐயப்பனுக்கு பக்தியோட மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து இந்த 18 படி ஏறி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். 18 படியை எல்லாராலையும் ஏற முடியாது இல்லையா? மாலை போட்டுக்கணும், விரதம் இருக்கணும், இருமுடி கட்டி போனா தான் அந்த 18 படியை ஏற முடியும். ஏன் 18 படியோட அந்த கோவிலை கட்டியிருக்காங்க? அதற்கு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த 18 படிக்கு ஒரு தத்துவமும் இருக்கு. இந்த தத்துவ விளக்கம் என்ன அப்படின்னா, மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய தவறான குணங்களை காட்டுறதுக்கு தான் அந்த 18 படி அமைச்சிருக்காங்க. மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய தவறான குணங்களை காட்டுறதுக்காக தான் அப்படி 18 படி அமைச்சிருக்காங்க. தவறான குணங்கள்னு சொல்லும் பொழுது அது வரதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த புற காரணங்கள் 5 வகை. அது நம்மளுடைய ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி. அந்த காரணங்கள் 4 வகைப்படும்னு சொல்றாங்க. மனம், புத்தி, சித்தி, அகங்காரம். இதுல மனம் சில சலனங்களுக்கு உட்படுது. அந்த சலனங்கள் தான் கோபம், காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், லோபம். இந்த 6 குணங்கள். இதெல்லாம் தாண்டியாச்சு அப்படின்னா அடுத்ததா ஞானம். முன்னாடி சொன்ன அந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கிட்டா ஞானம் பிறக்கும். அடுத்தது சத்தியம், அதுதான் நிறைவு. அதுக்கப்புறமா சுவாமி ஐயப்பனோட நம்ம இணைஞ்சிடலாம். இதை உணர்த்தக்கூடியது தான் அந்த 18 படின்னு சொல்றாங்க. 18 படி ஏறி ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணும்பொழுது அந்த க்ஷணமானது அவ்வளோ ரொம்ப ஒரு பரவசமா இருக்கும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு க்ஷணத்துக்காகத்தான் அவ்வளோ விரதங்கள். அப்படி அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணும்பொழுது அமர்ந்த நிலையில அவர் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அப்படி அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனினுடைய வலது கரத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அடையாளம் காட்டிட்டு இருப்பார். அதான் சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க. கட்டை விரலோட ஆட்காட்டி விரல் சேர்ந்து ஒரு வளையம் மாதிரி ஏற்படுத்தும். மற்ற 3 விரல்களும் நிமிர்ந்து நிற்கும். அந்த கட்டை விரல் அப்படிங்கிறது கடவுள், ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது ஆன்மா. அதாவது ஆன்மாவை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஏதாவது ஒரு பிறவியில ஆன்மாவாகிய ஆண்டவனை சென்று அடையணும். இந்த சின்முத்திரை அப்படிங்கும்போது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்திருக்கும். மற்ற 3 விரல்கள் நிமிர்ந்து நிற்கும் இல்லையா? இந்த கட்டை விரலானது சுவாமி ஐயப்பன், ஆள்காட்டி விரல்ங்கிறது ஆன்மா. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த ஆன்மா இறைவனோடு சேர்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த சின்முத்திரை தத்துவம். ஆனா இந்த ஆள்காட்டி விரலை மற்ற 3 விரல்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்படி இறைவனோடு சேர விடாம பல தடைகள் போடும். நடுவிரல்னு சொல்றோம் இல்லையா? இதை நடுவிரல்னு சொல்லக்கூடிய உயரமான விரலை ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆண்டவனை நம்ம அடைய விடாமல் தடுக்கிறது. மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமையறதும் இந்த ஆணவம் தான். அடுத்ததாக மோதிர விரல், இது கண்மம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிறவி தமது வாழ்க்கை போன பிறவியில நாம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி அமையும். அதுதான் தலைவிதியாகவும் அமையுது. இதை மாத்தணும் அப்படின்னா இறைவனினுடைய அருள் வேணும். அந்த கண்மத்தை குறிக்கக்கூடியது தான் மோதிர விரல். அடுத்தது மாயை. பொய்ய உடனே நம்புறோம், நம்ம உண்மையை நம்புறதுக்கு நிறைய யோசிக்கிறோம். இந்த மாயை தோற்றங்கள் நம்மளை அப்படியே மயக்கி ஏமாத்திடுது இல்லையா? அதனால தான் போலி சாமியார்கள் எல்லாம் உருவாறதுக்கு காரணமாகவே இருக்கு. அதனால தான் நம்ம இறைவனை அடையறதுக்கு இந்த 3மே தடையாக இருக்கு. இந்த 3 அழுக்குகளும் நீங்கணும். அப்படி 3 அழுக்குகளும் நீங்கினா நம்ம இறைவனை அடையிறது சுலபம். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு ஆன்மாவும் என்னைக்காவது ஒரு நாள் இறைவனை அடையும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம். இன்னும் வரக்கூடிய நாட்கள் இந்த மாதம் முழுக்க முழுக்க ஐயப்பனை பற்றி பல விஷயங்கள் நம்ம பேச போறோம். இன்னைக்கு ஐயப்பனினுடைய அந்த 18ஆம் படி தத்துவத்தை பற்றியும் அவருடைய அந்த சின்முத்திரை பற்றியும் பேசினோம். நாளைக்கு இன்னும் பல விஷயங்கள் ஐயப்பனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.